பிறப்பிலும் பார்க்க இறப்பு புனிதம். பழைய ஆக்கள் பட்டணங்க பெரியது மீராபாய் இப்படியான ஆக்கள் எல்லாரும் கடைசியில இறப்பு கூட சந்தோஷமா பாடி 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 அப்படியே போச்சு. இதே எங்களுக்கு பாட புத்தகத்தை படிக்கிறோம் கொள்றோம். ஆனா நீங்க இப்ப சொல்லும் பொழுதுதான் இந்த அனுபவம் அந்த சந்தோஷம் அந்த இப்படியே நடந்திருக்கு. அப்ப நாங்களும் இதை விட நல்லபடியா அந்த ஒவ்வொரு இதையும் வர வைக்கிறோம். இப்ப நான் சிங்கப்பூர் போறோம். சிங்கப்பூர்ல எல்லாம் பார்த்துட்டு 3 flight அப்படித்தான் இது ஜேர்னி. இப்ப ஃபிளைட்ல இருந்து நான் சிங்கப்பூர் போயிட்டு சிங்கப்பூர்ல நிக்கலாம். நான் திருப்பி இந்த ஜேர்னி ஃபிளைட்ல வரணும். அது மாதிரி இந்த பூமிக்கும் ஜேர்னி வந்துடும். இதை பார்த்து அதெல்லாம் பார்த்து மனசு பிள்ளை எல்லாம் பார்த்துட்டு திருப்பி நான் போகணும். கடவுள் அனுப்பி நீ போயிட்டு பாடு. அப்ப நான் வர முடிச்சு சொல்லலாம். நீங்க போகணும். என்ன பண்ண கடவுள் மேல வச்சிருக்க ஒரு இடத்துல போகணும்டா. இப்ப வேலைக்கு போயிட்டு நீங்க வேலை முடிஞ்சோம் வீட்டை போகணும். இல்ல நீங்க வேலை வந்து நீங்க இருக்க போனது அது மாதிரிதான். இதுவும் பயணம் தான் ஜேர்னி. நீங்க வந்திருக்கீங்க, நீங்க இங்க வந்திருக்கீங்க, வாழ்க்கையை கொண்டாடி பார்க்க திருப்பி ரிட்டர்ன் பேக். போகும்போது கட்டி பிடிச்சி இந்த சொத்து அந்த சொத்து அந்த பொருள் இந்த பொருள் கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நீங்க வாஷ் பண்றது சரியான விஷயம். அதனால உணர்ந்து கொண்டதை உணர்ந்து கொள்ளட்டும், உணராதவர்கள் உணரட்டும். ஆனா ஒன்று சொல்ல வேண்டிய கடமைக்கு நீங்க சொல்லிட்டீங்க. புரிதல் என்பது எடுத்த உடனே ஒரு ஆளை எங்களுக்கு நாங்கள் புரிஞ்சு கொள்ள இல்லாத அது காலம் எடுக்கும். அப்ப என்ன செய்யலாம்? நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் விழிப்பு நிலை. அதாவது நீங்க செய்யற வேலையை நீங்க பார்க்க வேணும். நீங்க சாப்பிடுறீங்க, நீங்க அதை அவதானிக்கணும். நீங்க எப்படி சாப்பிடுறீங்க, எங்க நாட்டுல அந்த சுவையை அப்படி எடுத்து நீங்க அதுல அவதானம் இருக்கணும். நீங்க உடுப்பு போனீங்க, நீங்க அவதானிச்சு போடணும். நீங்க நடக்கீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவதானிச்சு நடக்கணும், பார்க்கணும். உங்களை நீங்களே வாட்ச் பண்ணணும். உங்களை நீங்களே வாட்ச் பண்ணணும். உங்களை கவனிக்க வேணும். நீங்க என்ன செய்யறீங்க, இப்ப என்னத்தை நீங்க யோசிக்கிறீங்க, படுக்கீங்க, என்ன யோசிக்கிறீங்க, அதை நீங்க வாட்ச் பண்ணணும். அப்பதான் நீங்க வர தவறுகளும் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருக்கேன் விழிப்பு பயிற்சி. அந்த ஒவ்வொரு ஸ்டெப் நீங்க நித்திர உங்களோட மேனது என்ன எங்க பண்ணுது அதை நீங்க அவதானிக்கணும். நீங்க உங்களோட கதை கேட்க நீங்க கூட கோவப்பட்டு பேசுறீங்க, அதை நீங்க பார்க்க வேணும். நான் கோவப்படுறதை நீங்க அவதானிக்கணும். அவதானம் இல்லாம இருக்கக்கூடாது. நீங்க சிகரெட் பார்த்தீங்க, அதை இழுத்து அப்புறம் இந்த புகை போறதை நீங்க பார்க்க வேணும். கோல் அடிக்கீங்க, கிளாஸ் ஊற்றி அடிக்கீங்க, அப்படியே அதை ரசிச்சு அதை அப்படியே குடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த அவதானம் பெறும், அந்த விழிப்பு இருக்கும், அந்த செய்யறீங்க. அப்ப அதுல இருந்து நீங்க விடுதலை ஆகுவீங்க. உங்களுக்கு அந்த புரிதல் வரும். முடியிலிருந்து இதோ வரையும் நீங்க கொஞ்ச நாள் செய்து கொண்டிருக்க நீங்க அது இயற்கையா உங்களுக்கு வந்து பற்றாக்கள் அவதானிக்க தேவையில்லை, உங்களே அவதானிக்கணும். சொன்னதுல முழுமையா நாங்கள் அவதானிச்சு எங்களுக்கு அந்த அல்கோஹால் அதுல எல்லாம் தேவையில்லை. ஆனா நீங்கள் என்ன செய்யறீங்க, இப்ப என்ன செய்யறீங்க, நன்றி நன்றி நன்றி, நான் இதுக்கு போய் நிக்கிறேன் நன்றி, இப்ப சாப்பிட்றேன் நன்றி, இப்ப போறேன் நன்றி, இந்த வேலை செய்யற நன்றி. உண்மையிலேயே இந்த கணம் நான் இங்க இருந்து இதை பற்றி அறிஞ்சு கொண்டேன். அது நாங்கள் எங்கள் கவனிக்க. இதைத்தான் எத்தனையோ பேர் எத்தனையோ புத்தகங்கள்ல எத்தனையோ விதத்துல எழுதியிருக்கோம். ஆனா நாங்கள் அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். இப்ப போய் புதுசு மாதிரி இருக்கும். ஆனா இது பழக்கம் என்னென்ன சொன்னேன் சொன்னது பாருங்க, டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் வருது பாருங்க. நீங்க டக்கு டக்கு இதுதான் ஒரு பெருமையா இருக்கு. இதை பார்க்கத்தான் நாங்கள் வந்துருக்கோம். அது கொடுக்குது, அதை நான் எடுக்க வாங்குறோம். அதுதான் இப்போ சில விஷயத்தை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. இப்ப நான் ஏன் அந்த அல்கோஹால் இந்த சிகரெட்டை பற்றி குடி கலைச்சனாடா நிறைய பேருக்கு அந்த அல்கோஹால்ல இருந்து விடுதலை அடைய முடியாம இருக்கு. ஏன் அந்த அல்கோஹாலையும் அவ விழிப்பு இல்லாம பாவிக்கிறது.
விழிப்போட ஒரு ஆள், அதாவது அந்த அந்த அட்கோல் பாவிக்கிறத விழிப்பு நிலையில செய்தால் அவர் அட்கோலை ஒரு கிழமையில விட்டுருவார். ஏனாது அவ்வளவுக்கு அந்த விழிப்பு நிலை இருக்கணும். அந்த விழிப்பு நிலை இல்லாததுனாலதான் நம்ம அந்த அட்கோலை திருப்பி திருப்பி பாய்க்கிறோம். அவருக்கு அந்த விழிப்பு அந்த தன்மை விளங்குது இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சிகரெட் இருந்தா கூடி சிகரெட் ஒரு விழிப்பு நிலையில பார்த்தினா அவர் கலைச்சிடுவார். அவர் அவதானிச்சு பார்த்தினா அவர் அவதானம் இல்லாததால அவருக்கு அது தெரியுது இல்லை. அது நெடுக அவர் செய்து கொண்டிருக்கார். இது அவர் தான் பத்துறதை ரசிச்சு பார்த்தைக்கு அவர் தான் புலவர் கூடி அவருக்கு தெரியும். தாங்கள் புலவர் கூடி அவைக்கு அந்த அவதானம் இல்லாம இருக்கு. இந்த அக்கோல் வாய்ப்பாக்களுக்கு விளங்கு தாங்கள் ஒரு பிள்ளையை செய்யணும் என்ற அவதானம் கூடி அவைக்கு இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியல. அவை அது தெரியாமே நடக்குது. அது பழகிட்டு ஒரு பழக்கமா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கே தெரியுது இல்லை. அந்த அவதானத்தோட செக்ஷனா கூடி அந்த அவதானத்தோட அந்த ஒரு ரசிப்போட இருந்தால் இது விடுபட்டுலாம் நடந்ததுக்காக நான் எப்படி விடுபடுறது. இந்த அல்கோஹால் இந்த சிகரெட்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு நீங்க அதை விழிப்பா செய்றீங்கன்னா அதுல இருந்து விடுபட்டுறீங்க. நீங்க கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அவதானம், இது ஏன் வந்தது, எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, கொஞ்ச நேரம் காணி. அப்போ உங்களுக்கு ஒரு பதில். அது நீங்கள் ஒவ்வொரு தடவை அதை சொன்ன மாதிரி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பயிற்சி பண்ணி கொண்டு வரும்போது டக்குன்னு ஆன்சர் செய்ய நடக்காது, போவாது. அவதானம் என்ன எங்களுக்கு மிஞ்சினதான விஷயம். எங்களுக்கு காப்பாற்றணும்டா, பாதுகாக்கணும்டா, ஏதோ ஒன்று வருதுண்டா, பாஞ்சு கொண்டு வருதுண்டா, ஒரு புலி பாஞ்சு கொண்டு வருதுண்டா, நம்ம என்ன செய்யணும்? ஒன்று மேட்டுக்கு வேலை வரும், இல்லைன்னா எங்களுக்கு பாதுகாப்பு எங்கேயாவது ஒழியும். அப்ப நாங்கள் அந்த இடத்துல அவதானிக்கிறோம். அவனை சுடணும், இல்ல அவன் என்ன சுடணும். அப்ப யார்கிட்ட கொண்டு முதல் பாயம். அப்ப அவதானிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் அவதானிக்கும். அந்த விழிப்பு பயிற்சி புத்தர் கை கொண்ட பயிற்சி. அந்த புத்தற்ற பயிற்சி தான் நான் சொல்றேன். புத்தர் ஒவ்வொரு நிமிஷமும் விழிப்பு நிலையில தான் இருந்தவர். இப்ப நான் ஒரு விழிப்பு நிலையில நீங்க டீப்பா பார்க்கணும், அந்த புரிதலா பார்க்கணும். இப்ப சும்மா சாதாரணமாக என்ன விழிப்பு அதை நீங்க ஆழமா அந்த விழிப்பு நிலையை விளங்கி கொள்ளணும். நீங்க குடிச்சா குளியலோடு இருக்கணும், நீங்க சாப்பிட்டா சாப்பாடா இருக்கணும், அதிலேயே அவதானம் இருக்கணும். கோபப்பட்டாலும் கோபத்திலையும் அவதானம் இருக்கணும். அதை பார்க்கணும், அதை விளங்கி செய்யணும், அதை ஒரு அவதானமா செய்யணும். விழிப்பு அதுல அந்த இடத்துல நீங்க அந்த மாதிரியே இருக்கணும், அந்த இடத்துக்கு நிக்க வேணும். இப்ப சாப்பாடுனா சாப்பாடு. இப்ப நீங்க ஒரு டிஸ்கோ போனீங்கன்னா டிஸ்கோல இந்த ஆட்டத்திலேயே நிக்கணும். அது வேறு ஒன்றும் இருக்கக்கூடாது மைண்ட்ல. அதுலயே நீங்க ஊறி இருக்கணும். விளங்குது? அதுதான் அந்த பயிற்சி. அப்ப நீங்க இப்ப நித்திரை அன்றைக்கு நீங்க போனோம்னு நித்திரை ஒன்றும் உங்களோட மைண்ட் வேறு ஒன்றுக்கு போகக்கூடாது. நித்திரை. ஆனா இப்ப அந்த மைண்ட் வேறு இடமெல்லாம் போகும். நித்திரை அந்த யோசனை, இந்த யோசனை, வேலையில இப்படி சொல்லிட்டான், அப்படி சொல்லிட்டான், இப்படி சொல்லிட்டான். நித்திரை வராது. நித்திரைக்கு போனா நீங்க நித்திரை உள்ளணும். அப்ப நீங்க விழிப்பு நிலையில நிற்கிறீங்க. அப்ப நித்திரை இல்லைன்னா நீங்க விழிப்பு இல்லை. ஒவ்வொரு விஷயமும் நீங்க விழிப்பு நிலையில இருக்கணும். விழிப்பு பிழைக்கிற நேரம் உங்களோட மூச்சு அவதானம். ஒரு மூச்சு உள்ளுக்கும், ஒரு மூச்சு வெளியில. அந்த மூச்சு போறது அவதானிக்கும். அது பனிஷ்மெண்ட். உங்களுக்கு நீங்க விழிப்பில்லை நான் இல்லை உங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் நான் விழிப்பு இல்லாம செய்யறது உங்களுக்கு தெரியும். நீங்க நித்திர விடுவீங்க, உங்களுக்கு நித்திர வேலையில உடனே நீங்க மூச்சு பயிற்சி செய்யுங்க. அந்த மூச்சு பயிற்சி அந்த இப்ப நீங்க நித்திர உங்களுக்கு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அவன் செப்பு இப்படி காய்ச்சிட்டான், அவனை இப்படி காய்ச்சிட்டான், என்ன இப்படி பார்த்துட்டு போயிட்டான், அப்படி இப்படிதான் மனது வேதனை, அவனை ஏமாத்திட்டான் நித்திர வேலை உடனே நினைங்க. இப்ப நான் விழிப்பு நிலையில இல்லை, என் மைண்ட் வேற எங்கே போயிட்டு டக்குன்னு நீங்க ஒரு மூச்சு உள்ளுக்கு எடுக்கிறது, மூச்சு வெளியில விடுறது அப்படியே விட்டு கொண்டுருங்க. கொஞ்சம் அவதானிச்சு கொண்டு. அதுவும் ஒரு மெடிடேஷன். அந்த மூச்சு அவதானிக்கிறது ஒரு தியாகம். அதுவும் புத்தட்ட தியாகம் தான். எங்கட சமயத்திலே இருக்கு. சிதம்பரம் நடராஜா கோயில்ல உள்ளுக்குள்ள தங்கத்தால ஓடு செஞ்சிருக்கு. இந்த தங்கத்தால ஓடு செஞ்சது 2600 ஓடும். ஒரு நாள் நாங்கள் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு ஓடும். அவன் சொன்ன நீங்கள் பிரச்சனை இருந்தால் டக்குன்னு சொன்னது ஒன்று இல்லை. குதிரை வந்து சரியா பாஞ்சு கொண்டு ஓடக்கூடிய திறன் கொண்டது. அதுதான் குதிரை திறன் சொல்றது. ஹோஸ் பவர். குதிரை பாஞ்சு ஓடும். ஆனால் குதிரைக்கு நீங்கள் கடிவாளம் கட்டணும்னா அது சொன்ன மாதிரி அந்த மூச்சை நீங்க அவதானிக்க அதுக்கு கடிவாளத்தை கட்டி அதோட போய் வந்தீங்கன்னா எல்லாமே பரவும். ஒரு மூச்சு உள்ளுக்கு வெளியில போறதே
ஒரு மூச்சு உள்ளுக்கு போறதையும் அவதானிக்க நீங்க வெளி உலகம் உங்களுக்கு இருக்காது. அது ஒன்றுமே இருக்காது. வெளி உலகம் இல்லாம இருக்கீங்க. நீங்க பியோர் வாய் கடவுளோட கண்டாக்டோட இருக்கிறீங்க. நீங்க இன்றைக்கு உலகம் வருவோ அன்றைக்கு நீங்க கடவுள் தன்மையை இருந்து விலத்துறீங்க. நீங்க வெறுமையா இன்றைக்கு எம்டியா இருக்கிறீங்களோ அன்றைக்கு நீங்க கடவுளோட இருப்பீங்க. நீங்க இப்ப கடவுளோட இல்லை, நீங்க குப்பையோட இருக்கிறீங்க. விளங்குது? நீங்க இந்த இன்றைக்கு நீங்க இந்த மூச்சு அவதானிச்சு கொண்டு உங்களோட மனம் ஒரு எம்டி இருக்கும். அப்ப நீங்க ஒரு சமநிலையில இருப்பீங்க. இப்படி சமநிலையில கடவுளுக்கும் உங்களுக்குமான சமநிலை ரெண்டு சமனா இருக்கு, ரெண்டு ஒன்றா இருக்கு. விளங்குது? அந்த புறத்தை நீங்க அந்த குப்பையோட இருக்கீங்க. நீங்க கடவுளை ரெண்டா பிரிக்கிறீங்க. கடவுள் வேறு நான் வேறு என்று. விளங்குது? அதுதான் நடக்குது. நீங்க இந்த சமநிலையில இருக்கீங்க, ரெண்டு சேர்த்தான் இருக்கு. அதனால நீங்க இந்த மூச்சு பயிற்சியான நேரத்துல நீங்க அதை விளங்கி கொள்வீங்க. நீங்க அந்த கடவுள் தன்மையில நிற்பீங்க. விளங்குது? உங்களுக்கு வேற ஒரு எண்ணம் இருக்காது. ஒரு மூச்சு உள்ள போறது, மூச்சு வெளியில வர்றது. அதே மாதிரி போக்கும் வரவும் புண்ணியம். இது ஜீசஸ் இருக்குது. கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்ப நாங்க எங்க தட்டணும்? எங்களோட உள்ளத்தை தான் தட்டணும். எவ்வளவு விஷயம், எவ்வளவு ஆற்றல்கள் எங்களுக்கு இருக்கு. பெரிய ஆற்றல் எங்களுக்கு இருக்கு. சொன்னதுக்கு நன்றி. நீங்க சொன்னீங்க கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தரப்படும். என்ன பொறுத்தவரையில அதே தேவையில்லை. கடவுள் ஒரு நாளும் தட்டி உங்களுக்கு தர்றது அள்ளி கொட்டி இருக்கு. கொட்டி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு அவர் தட்ட ஒரு மணி வெயிட் பண்ணினதே இல்லை. ஆனா நீங்க பாக்க அவர் தட்டு நீங்க கேட்கறதுக்கு நீங்க பிச்சைக்காரன் இல்லை. அவர் எல்லாத்தையும் கொட்டி உங்களுக்கு தந்துட்டார். நீங்க கடவுள், உங்கள்ட்ட எல்லாமே ஆனா நீங்க பாக்கணும். நீங்க தட்டித்தான் அவர்கிட்ட கேட்க முடியல. அவர் உங்களுக்கு எல்லாமே கொட்டி தந்துருக்கிறார். ஆனா நீங்க பாக்கல, கேட்க தேவையில்லை. அவர் கேட்டு தர்றது இல்லை. அதுதான் மனுஷன் தான் கேட்டு தர்றது. அவர் கேட்கறது இல்லை. அவர் அள்ளி கொட்டி இருக்கிறார். உங்களுக்கான விஷயம் எல்லாத்தையும் அள்ளி கொட்டி இருக்கிறார். ஆனா நீங்க தான் அதை ஒன்றே பாக்கல. நீங்க வேதனையும் கவலையும் தான் உங்களுக்கு வச்சிருக்கீங்க. மிச்சம் ஒன்றே கடவுளுடைய நல்ல விஷயத்தை ஒன்றையும் பாக்கல. கடவுள் நீங்க தட்டுங்க, நீங்க கேளுங்க அளவுக்கு நீங்க சீப்பா நினைச்சுறாங்க. கடவுளை எல்லாரும் பார்க்க முடியாது. அவரெல்லாம் நீங்க கேட்டு தட்டி தர்ற ஆள் இல்லை. அது மனுஷனுக்கு கவர்மெண்டே இருக்கும். ஆனா கடவுளுக்கு அள்ளி கொடுத்துருக்காரு. எவ்வளவு வேணுமோ அதை விட எத்தனையோ மடங்கு உங்களுக்கு தந்திருக்காரு. இந்த வெளியிலும் பார்க்க உயர்வா தந்திருக்காரு. இந்த ஒளியிலும் பார்க்க பெருசா தந்திருக்காரு. ஆனா நீங்க அதை பார்க்க நீங்க பெருமதி இல்லாத சாமானத்தை நீங்க தேடி கொண்டு எடுக்கலாம். ஒரு சின்ன சாமான்களை தான் நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்க. இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த வேணும், இது வேணுமா, அது வேணுமா. உங்களுக்கு சந்தோஷத்தை விட பெருமதியானது என்ன? அதை விட இப்ப மில்லியன் கணக்காக கூட சந்தோஷம் இல்லை. அவரு என்ன சொல்றான்? தனக்கு சந்தோஷம் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஹிமாலயாவுக்கு போக யோசிக்கிறானே. என்னட்டாங்க இப்ப பிரச்சனை என்னண்டா, இருக்கிறவனுக்கு பிரச்சனை, இல்லாதவனுக்கு பிரச்சனை. ரெண்டு பேருக்கு பிரச்சனை தான். ரெண்டு பேருக்கு பிரச்சனை தான். என்ன இல்லாதவனுக்கு என்ன பிரச்சனை, இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை. இல்லாதவனுக்கு அது வேணுமென்று பிரச்சனை. இருக்கிறவனுக்கு அது என்ன பிடிச்சிட்டதே என்ன பிரச்சனை. ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. இந்த ஓட்டத்துல ரெண்டு பேரும் பிரச்சனை. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாதவனுக்கு தான் பிரச்சனை, இருக்கிறவனுக்கு தான் பிரச்சனை. இருக்கிறவனுக்கும் பிரச்சனை. அவனும் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டான், அது அவனை பிடிச்சிருது. அவன் அதுல இருந்து விடுபடுறது கஷ்டப்படுறான். இவன் அது வேணும்னு கஷ்டப்படுறான். இவன் அங்க போகணும்னு கஷ்டப்பட்டான். அவன் அங்க போயிட்டு திருப்பி இங்க வரணும்னு கஷ்டப்படுறான். ரெண்டு பேரும் ஒரு பைத்தியா ஓட்டுதான். அங்க ஓடுறது இங்க அங்கே ஓடிட்டு அங்க இருந்து திருப்பி இங்க வரணும்னு யோசிக்கிறான். காசு எடுத்து போகணும், காசு விட போகணும், ஓடிட்டு காசு வந்தோடனே அப்புறம் அவளை கொண்டே கொட்டி போட்டு ஹிமாலயாவுக்கு ஓடணும்னு யோசிக்கிறேன். ஓட்ட பந்தயம் தான் நடக்குது. என்ன காரணம்னா தனக்குள்ளுக்கு இருக்க பொக்கிஷம் தெரியாட்டி, என்ன காரணம்னா தனக்குள்ளுக்கு இருக்கிற பொக்கிஷம் தெரியாட்டி இப்படித்தான் இந்த ஓட்ட பந்தயம் நடக்கும். ஹிமாலயாவுக்கும் அங்கேயும் இங்கேயும் இப்படி ஓட்ட பந்தயம் நடக்கும். ஏன்னா கடவுளை ரெண்டா பிரிச்சுட்டான். கட்டை பிளக்குற மாதிரி கடவுளை மனுஷனே ரெண்டா பிரிச்சுட்டான். அதான் இந்த ஓட்டம். அதெல்லாம் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த யுகம் சமூகத்திலே ஊருக்கு வெளியில வர சந்தர்ப்பமே இல்லையா? சமூக வலைத்தளங்களுக்கு எல்லாம் மக்கள் போகுதுண்டா,
பிரச்சனை இது ஒரு பழக்கம், இது வந்துட்டுது. இது நிச்சயமா மைண்ட் ஒரு சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லாத ஆட்கள் தான் நீங்க கூட பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளத்துல ஃபுல்லா ஆக்டிவா இருக்கிற ஆட்கள் எல்லாம் சந்தோஷம் இல்லை. சந்தோஷம் இல்லாத ஆட்கள் தான் அதுல கூட இருக்கிற நீங்க வடிவாக நினைச்சு பார்க்கலாம். சந்தோஷமா உள்ள ஒரு மனிதன் தனக்குள்ளுக்கு ஒரு சந்தோஷத்தை உள்ள மனிதன் மற்றவர்களுக்கு போக மாட்டான். அந்த சந்தோஷம் இல்லாத தனம் தான் அவையில் இந்த ஊடகங்களுக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்கு. சாமஜாம எடுத்துக்கொண்டு போயிருக்கு. என்ன பொறுத்தவரையில ஒரு மனுஷனுக்குள்ளுக்கு சமநிலை இல்லை. அந்த சமநிலை இல்லாத தனத்தால் தான் இந்த ஊடகங்களுக்கு போயிட்டோம். இப்ப 98% ஆட்களுக்கு அந்த சமநிலை சரிஞ்சிட்டுது. அப்ப சரிஞ்ச காரணத்தினாலதான் இந்த ஊடகங்களுக்கு நிக்கி சமநிலைக்கு வரணும். சமநிலைக்கு வரணும். நாங்க சமநிலைக்கு வந்தோம்னா அங்க கஷ்டம், இதுகள், கவலை, வேதனை இதுகள் ஒன்றும் இருக்காது. அந்த சமநிலை சரிஞ்சபடினால்தான் வேதனை, கவலை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது இது வந்தபடினால்தான் இந்த ஊடகங்களோடையும் போறது. அப்ப இந்த ஊடகங்களும் நீங்க சொல்ற மாதிரி ஊடகங்களுக்கு ஒரு முடிவு வர மாட்டா, அது வராது. அது அப்படியே போய் கொண்டிருக்கும். இதை விட என்ன ஸ்பீட்டாக தன்மைக்கு தான் போகும். அது ஒரு எல்லையில போய் தன்னைத்தானே சூசைட் பண்ணும், தன்னைத்தானே தற்கொலை பண்ணும். ஏன்னா இந்த நாகரிகம் அப்படித்தான். நாகரிகம் ஒரு உச்சத்துக்கு போனோன்னு தன்னைத்தானே அழிச்சுக்கொள்ளும். அது இயற்கை. அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் வந்திருக்கிறோம், நாங்கள் சந்தோஷமா இருந்துட்டு போவோம். இதுகளெல்லாம் இது இது இந்த நிலை வரும், அது வரும், நிச்சயமா வரும். அதுல இருந்து நாங்கள் தப்பே இல்லாது அது இந்த மனித சமுதாயத்துக்கு வரும். அது எங்களுக்கு தேவையும் இல்லை. அது நாளைக்கு வரலாம், நாளைக்கு நாங்கள் இன்றைக்கு வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கணும். எங்களுக்கு இருக்க தெய்வீக தன்மையை உணர்ந்து கொள்ளணும். அந்த சமநிலையில நாங்க இருக்கணும். அப்படியே நிலையில இருந்தோம்னா இந்த சிக்கலுக்கு போய் நாங்க மாட்டுப்பட மாட்டோம். இதுக்கு முழுமையாக நவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள்லாம் இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்ததுக்கு அடிப்படை காரணம் கடவுளோட படைப்பு. இப்ப அட்டோமை கண்டுபிடிக்கணும்னு படைப்பு இருந்திருக்கு. கடவுளுடைய ஒரு இயற்கை விதி இருக்கு. இதெல்லாம் வரும், இதெல்லாம் கண்டுபிடிச்சு நடக்கும். அது நாங்க ஒண்ணும் செய்யலாம். ஆனா நாங்கள் எங்களை நாம சந்தோஷமா வச்சுக்கொள்ள சிலதை தவிக்கலாம். ஏன்னா அந்த போற உலகத்தை நாங்க தடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு 18 மாசத்துக்கும் அந்த கம்ப்யூட்டர் யுகம் டபுள் மடங்கு பலத்தை அடையும். இன்றைக்கு ஒரு 18 மாசம் கழிஞ்சோட இதோட பவர் டபுள் மடங்கு ஆகும். இப்படி டபுள் மடங்கு ஆகிக்கொண்டே போகும். போய்கொண்டு தான் உச்ச நிலையை பாருங்க எந்த நிலைக்கு போகும். அது போகும். அதை நீங்க ஒருவராலே நிப்பாட்டிடலாம், யாராலே நிப்பாட்டிடலாம். எல்லாருக்குமே கடிதம் வந்திருக்கோம். என்னென்ன காலையில் இந்த மாதிரி மாறுதுன்னு தெரியாது. அதனால நீங்கள் எல்லாருமே உங்களுடைய நெருப்படி எடுத்து வைக்க சொல்லியும், மெழுகுவத்தி எடுத்து வைக்க சொல்லியும், அத்தியாவசிய மருந்துகள் எடுத்து வைக்க சொல்லியும் அப்படின்னு. அப்போ நாங்கள் இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஆனால் இதுக்கும் உசார் நிலையில இருந்து கொண்டால் நல்லது. நீங்கள் சொன்ன மாதிரி அவதானிச்சு கொண்டு நாங்கள் எங்களுக்கு சந்தோஷப்பட்டு கொண்டு சிரிச்சு கொண்டு நல்ல வடிவாக இதில் பாதுகாப்பாக இருந்தால் ஏன்னா உயிரும் மிஞ்சினதான், உடம்பும் உயிரும் மிஞ்சினதான் அடுத்தது. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எங்களை கவனமாக பார்க்கறதால ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டு தான் நிற்குது. பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அதுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறோம். எங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு அழிவு வந்தா கூட நாங்க சந்தோஷமா தான் இருக்கணும். ஏன்னா அந்த அதை பற்றி எங்களுக்கு இல்லை. அது கடவுள் அதை பார்த்துக்கொள்ள, அது அவற்றை பிரச்சனை. இந்த உலகம் படைச்சிருக்கு, அது இப்படி நடக்கும் இப்படி நடக்கும். அது ஒரு நாளையும் கொண்டு செய்யலாம். ஆனால் நாங்க சூஃப்ரீனா இருக்கணும், நாங்க சந்தோஷமா இருக்கணும், அன்பை கட்டி எழுப்போம், அந்த தெய்வீகத்தனத்தை நாங்க விளங்கி கொள்ளோம். வேற இதுல நாங்கள் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இந்த தொழில்நுட்பம் இப்படியே வளர்ச்சி அடையும், எல்லாம் அதே மாதிரி நடக்கும். 20-30 வருஷத்துக்கு எங்களோட சின்னி விரலை கூடி இப்படி நிமித்தலாம். அந்த தொழில்நுட்பம் அந்த செயற்கை நுண்ணறிவுக்கு சின்னி விரலை கூடி ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அந்த பணம் வந்துடும். விளங்குது. அப்ப அதனால அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எங்களை உணர்ந்துட்டோம்னா அதை விட பெரிய பிளமான சாமான் ஒன்றும் இல்லை. அது அது அந்த அது அதுல இருந்து தப்புறா நாங்க எங்களை உணர வேணும். எங்களுக்கு இருக்கிற தெய்வீக தன்மையை நாம் விளங்கி கொள்ளணும். அந்த அது அந்த பவர்ஃபுல்லான இதுதான் கடைசி வழி. அதை தெரிஞ்சு கொண்டாதான் இந்த இதுகள்ல இருந்தெல்லாம் நீங்க தப்பலாம். இந்த பருவநிலை மாற்றம், அதுகள் இதுகள் இந்த விதத்துல நீங்க தப்பாக ஒரே ஒரு வழி, நீங்கள் அன்பின் மூலம் நீங்க கடவுளை விளங்கி கொள்ளணும். அந்த கடவுள்ன்ற தன்மையில இருந்து போனால்தான் நீங்க இந்த விஷயங்கள்ல இருந்து நீங்க தப்பலாம்.
அப்படி நீங்க இல்ல, நீங்க அந்த அந்த விஷயத்தை நீங்க செய்ய மாட்டோம்னு இருந்தீங்கன்னா நீங்க வந்து மனநோயாளி ஆவீங்க, இல்ல சூசைட் பண்ணுவீங்க, இல்லாட்டி பயத்திலேயே நீங்க வாழ்நாட்டுள்ள எப்ப மரணம் வருமென்று காத்து கொண்டிருப்பீங்க. இந்த 3 தான் உங்களுக்கு நடக்கும். அவதானிச்சு கொண்டு நன்றி சொல்லிக்கொண்டு எங்களுக்குள்ளே நாங்கள் அன்போடி தெளிவோடி நாங்கள் இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா இதுதான் அந்த பயம்தான். நிச்சயமா நீங்க பரிசுத்தமா இருக்கணும், உங்களை நம்ப வேணும். அதுதான் பிரச்சனை. நீங்க உங்களை நம்புறீங்க இல்ல, நீங்க கடவுள்ன்றது நீங்க நம்புறீங்க இல்ல, நீங்க உங்களை விளங்கி கொள்றீங்க, நீங்க விளங்க வேணும். நான் கடவுளை விட சொட்டு குறைவான ஆளும் இல்லை. அந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை வைக்கணும். நீங்க நம்பினாத்தான் அதை பார்க்கலாம். நீங்க நம்பினாத்தான் உங்களுக்கு அந்த புரிதல் வரும். நீங்க நம்பினாத்தான் ஒரு சில உங்களோட வாய்ப்பு நீங்க நம்பினாத்தான் அவவும் உங்களுக்கு உண்மையா இருப்பா. விளங்கல? அப்ப நம்பிக்கை இருக்கணும். இப்ப ஃப்ரெண்ட்ஷிப்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தா தான் அவர்களுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற விஷயத்தை பொக்கிஷத்தை அறியறதுக்கும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். நீங்க வலுப்படுத்திக் கொண்டு கூடாது, இதா அதான் இருக்க கூடாது. அந்த பொக்கிஷத்துல உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க அந்த வெளிக்குள்ளுக்கு போயிடுவீங்க. அந்த நம்பிக்கை இருக்கணும். அப்ப நம்பிக்கை இல்லாம இருந்தா உங்களுக்கு அது ஒரு சாதாரணமா தான் இருக்கு. அது போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அது இந்த காலமா நீங்க நம்பாம தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்பாம இருந்தா உங்களுக்கு தெரியாது. அப்ப உங்கள நீங்க நம்ப வேணும். நான் குழந்தை தெய்வமா வந்தனா இப்ப எனக்கு தெய்வத்தன்மை எங்க போச்சு, நான் அதை தேடி பிடிக்கணும். அதை நீங்க தேடி போகணும், அதை தேடி நம்பணும். நான் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கடவுள் எப்படி இருப்பாரோ அப்படி நானும் வாழ வேணும். அந்த வாழ வேணும் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நான் வாழ வேணும். அப்படி வாழ்ந்தாதான் நீங்கள் அந்த உண்மையான நிலையை நீங்க அடைவீங்க. சரியா? ஓகே, சரியா? இதோட இந்த இதுல உங்களுக்கு இப்ப நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி உங்களை கதைக்கல. நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு கோஆர்டினேஷன் வந்து நான் இதுதான் கதைக்கணும் அதுதான் கதைக்கணும் இல்லை. என் இதயத்துல இருந்து என்ன வந்திருக்கோ நான் அதெல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். ஏன்னா நீங்களும் ஒரு சாதாரண ஆட்கள் இல்லை. நான் கதைக்க முடியும்னா நீங்களும் என்னோட கேட்க முடியும்னா நீங்கள் எல்லாம் கடவுள். நான் கடவுளுக்கு அந்த திரைகளை கிழிச்சு விடத்தான் நான் நிற்கிறேன். உங்களோட திரைகளை நீங்கள் போட்டிருக்க திரைகளை கிழிக்கிறதுக்காக தான் நீ நிற்கிற ஒழிய நீங்கள் என்னன்னு பார்க்க குறைஞ்சாலும் இல்லை. அதே நிலை, அதே கடவுள். ஆனா உங்களில் இருக்கிற ஒவ்வொரு திரைகளையும் நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த திரைகளை கிழிச்சு வச்சு கொண்டு தான் இருக்கேன். அதை வாஷ் பண்ணி எங்களை சுத்தப்படுத்தி இன்னைக்கு அதை பற்றி ஒரு ஞாபகப்படுத்தி எங்களை நம்பிக்கை கொடுத்து ஒரு தைரியத்தை கொடுத்து ஒரு அவதானத்தை கொடுத்து அனுப்புறீங்க. அதுவே பெரிய சந்தோஷம். எல்லாம் நன்றி வந்ததுக்கு எங்களை பயனுள்ள வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. நாங்கள் அடுத்த முறை படிவா அடுத்ததுக்கு சந்திப்போம். 18வது ப்ரோக்ராமை நாங்கள் வெற்றிகரமாக சந்திப்போம்.